அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாளையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் வடமணப்பாக்கம் கிராமத்தில் அதிமுக சார்பில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் சூறை தேங்காய் உடைத்து சிறப்பு வழிபாடு செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன், திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்தநாளையொட்டி திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் தச்சூர் கூட்டு சாலையில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் பொன்னேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். தொடர்ந்து 500 பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்தநாளையொட்டி சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் பேரூராட்சியில் பேரூர் அதிமுக சார்பில் மரக்கன்றுகள் வழங்கும் விழா மற்றும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த இரத்த தான முகாமினை அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன் மற்றும் அதிமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் வெங்கடேஷ் ஆகியோர் துவக்கி வைத்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினர். தொடர்ந்து மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன் இரத்த தானம் செய்ததை தொடர்ந்து 100க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் 70வது பிறந்தநாளை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள உலகிலேயே மிக உயரமான முத்துமலை முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் 70வது பிறந்தநாளை ஒட்டி ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் பல்லூர் வாராகியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அருகிலபாடி பேருந்து நிறுத்தம் அருகே கழக நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்வில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை கொறடாவும் அரக்கோணம் எம்எல்ஏவுமான ரவி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வடக்கு ஒன்றியம் சார்பில் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் அருகே அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்நாதன் மற்றும் நாடாளுமன்ற வேட்பாளர் சேவியர் தாஸ் திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பழங்கள் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். இதில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சி பொன்னையன், முன்னாள் அமைச்சர் எம் ஆனந்தன் மற்றும் முன்னாள் அமைச்சர் OS மணிகன் கலந்து கொண்டு ஏழை எளிய பெண்களுக்கு இலவச சேலைகளை வழங்கினர். தமிழ் தாயை மீண்டும் அரியணையில் ஏற்றக்கூடிய ஆற்றல் மிக்க திரு புரட்சித் தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு பிறந்த தின விழா. இன்று பிறந்த தின விழாவை காணுகின்ற அவருக்கு நல்ல உடல் நலம், என்றென்றும் உள்ளத்தே மகிழ்ச்சி நலம், நீண்ட ஆயுள், அற்புதமான அகில இந்திய நற்பெயர், தமிழகத்திலே அவருக்கு நிகரான தானே தலைவர் அரசியலில் யாரும் இல்லை என்ற உயர்வு ஆகியவற்றை பெற்று வருங்காலத்தில் முதலமைச்சராக, தொடர் முதலமைச்சராக தமிழ் மண்ணை அலங்கரிக்கக்கூடிய எடப்பாடியாருக்கு எங்களுடைய உலகணிந்த பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் சேவூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்தநாளை ஒட்டி கேக் வெட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மற்றும் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினர். மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாளை ஒட்டி ஈரோடு மாவட்டம் முனிப்பல் காலனியில் உள்ள சித்தி விநாயகர் கோயிலில் ஈரோடு மாநகர் மாவட்ட கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவையின் சார்பில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து திண்டல் செங்கோடம் பாளையத்தில் உள்ள ஆதரவற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சரும் மாநகர் மாவட்ட கழக செயலாளருமான KV ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் KS தென்னரசு, VP சிவசுப்பிரமணி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகுமார் சின்னையன் ஆகியோர் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் 70வது பிறந்த நாளை ஒட்டி கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. செண்பகராமன் புதூர் பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்தில் கேக் வெட்டப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது.
இந்நிகழ்வில் கன்னியாகுமரி எம்எல்ஏ என் தளவாய் சுந்தரம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி கள்ளக்குறிச்சியில் உள்ள பல்வேறு கோயில்களில் அதிமுக சார்பில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் ரா குமரகுரு, முன்னாள் அமைச்சர் ப மோகன், கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ மா செந்தில்குமார், முன்னாள் எம்எல்ஏ பிரபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். ஈரோடு பெரியார் நகரில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி மரக்கன்றுகளை நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகள் பெரிய மாரியம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைகளை செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் மாவட்ட கழக செயலாளர் KV ராமலிங்கம், முன்னாள் எம்எல்ஏ தென்னரசு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கிளியனூரில் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கிளியனூர் ஒன்றிய கழக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி தஞ்சாவூர் மடத்து தெருவில் உள்ள பகவத் விநாயகர் கோயிலில் அதிமுக சார்பில் 108 தேங்காய்கள் உடைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னாள் எம்எல்ஏ ராமநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருநெல்வேலி மாவட்டம் மன்னாரப்பேட்டை பகுதியில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் 70வது பிறந்த நாளையொட்டி திருநெல்வேலி மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. இதில் திருநெல்வேலி மாநகர மாவட்ட கழக செயலாளர் கணேசராஜா, கழக அமைப்பு செயலாளர் சுதா கே பரமசிவம் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை மாரியம்மன் கோயிலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KR அர்ஜுனன், நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற இருளர் பகுதியைச் சேர்ந்த மாணவிக்கு அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி உதவித்தொகை வழங்கினார். விட்டப்பேட்டை இருளர் பகுதியில் வசித்து வரும் பாண்டியன் என்பவரின் மகள் அபிநயா 10ஆம் வகுப்பில் 500க்கு 300 மதிப்பெண்கள் பெற்றார். இவருக்கு அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி மிதிவண்டி மற்றும் ஊக்கத்தொகை வழங்கினார். மேலும் அப்பகுதியில் உள்ள 5 குடும்பங்களுக்கு பட்டா வழங்க வேண்டுமென வட்டாட்சியருக்கு கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பேருந்து நிலையம் அருகே கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு தஞ்சை மேற்கு மாவட்ட இளைஞர் அணியினர் 70 கிலோ கேக் வெட்டி கொண்டாடினர். இதில் மாவட்ட கழக செயலாளர் M ரத்தினசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.